எனதன்பு கும்பராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தெய்வ அருளும் திடசிந்தனையும் கொண்டவங்க. இவங்க உழைப்ப மட்டும்தான் நம்புவாங்க. ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட கும்பராசிக்காரங்க புதுமையை விரும்புவாங்க. சிந்தனையில தனித்துவம் சுதந்திரம் இவங்க கிட்ட அடையாளமா இருக்கு. சமூக நலனை பத்தி அதிகமா இவங்க சிந்திப்பாங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இந்த வீடியோ பதிவுல கும்பராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி குறிப்பிடுதுங்க. குறிப்பா சனி பகவான் பயிற்சியால ஏற்படும் நன்மைகள், பொருளாதார உயர்வு, உடல் நலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், மாணவர்களுக்கு கல்வி மேம்பாடு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க போறேங்க. சனி பயிற்சியால உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெய்வர்களோட அறிகுறிங்க. வாழ்க்கையில தடைபடும் விஷயங்கள் நீங்கி நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சனி பகவானுடைய பேச்சு உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது. நிதி, வணிகம், தொழில், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையில் சுப பலன்கள் கிடைக்க போகுது. ஆற்றல் அதிகமாக போகுது. பகைவர்களை வெல்ல போறீங்க. உடல் நலம் சீராக போகுது. வருமானம் சிறப்படைய போகுதுங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி போடாம செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. வாழ்க்கை தரம் உயருங்க. எண்ணங்கள் நேர்மறையா இருக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்துல நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் மறையும். சமுதாயத்துல மதிப்பு மரியாதையும் உயரும். கோர்ட்டு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட நீங்க நல்லபடியா நடந்துக்குவீங்க. சுபபோக வசதிகளை அனுபவிப்பீங்க. பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதையின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். கூட வேலை செய்யறவங்க நட்பா இருப்பாங்க. வியாபாரிகள் எச்சரிக்கையா இருக்கணுங்க. எதையும் 2 முறை யோசிச்சு செய்யணும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவாங்க. தொண்டர்கள் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு நெல்வாங்க. பெண்களுக்கு மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குடும்பத்தாருடன் சந்தோஷமா பொழுது கழிப்பீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமா செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. வீடு, நகை, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். சனி பகவான் பயிற்சியால சுமார் 2.5 வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம், விடுதலை கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள், பயம் விலகும். உடல்நிலை சீராகும். சமுதாய மதிப்பும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். மரியாதை கூடும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து உடனே நீங்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். தகுதியானவர்களுக்கு தயங்காம உதவி செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல அலட்சியம் காட்டாதீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அலட்சியம் இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போகாது. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு ஏற்படுங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பம், தொழில், உத்தியோகத்துல நன்மைகள் கிடைக்கும். பண வரவுல இருந்த தடைகள் விலகும். உடல்நிலை சீராகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வீண் பிரச்சனைகள் விலகி போகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. நெருக்கடிகள் மறையும். வருமானத்துல தடைகள் விலகும். மன நிம்மதி இல்லாத நிலை மாறி நிம்மதியான மனநிலை ஏற்படும். தொழில் தடைகள் விலகும். நன்மைகள் அதிகமாகும். குடும்பத்துல குழப்பங்கள் விலகும். செல்வாக்கு உயரும். பணவரவும் அதிகமாகுங்க. வரவுகள் எல்லாம் அதிகமாகும். சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்படும். உறவுக்காரர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. வருமானம் உயரப்போகுது. ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்க ஒப்படைக்க கூடாதுங்க. நீங்களே இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில பல மடங்கு லாபம் கிடைக்குங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீருங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா,
பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க, எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது, நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவு, கற்பனை குணம் உடையவங்களாயிருப்பாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற எண்ணங்கள் இவங்களோட மனசுல ஓடும். வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் வருமல்லுங்க. தொழில்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராயிருக்கும். பெண்களுக்கு நல்ல மாற்றம் வரும். திருமண யோகம் உண்டு. இவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகிறது. இவங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சதயம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியான குணம் உடையவங்க. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் நிகழும், தொழில ஒரு மாற்றம் இவங்க நிச்சயமா பார்ப்பாங்க. எடுத்த காரியத்தை சாதிக்க யோகம் செம்மையா வேலை செய்ய போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம்,
அனுசரிச்சக்கூடிய குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உடையவங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், கலைத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்குது இந்த காலகட்டத்தில். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், திருமண வாழ்க்கை எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்க நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போகுதுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பணவரத்து திருப்தியா இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க. பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பதில் கவனமா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நீங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.